என் அன்பு குழந்தையே, இந்த நிமிடம் நீ இதை கேட்கிறாய் என்றால் அதை ஒரு சாதாரண நிகழ்வாக நினைக்காதே. உன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் நான் வைத்த ஒரு முக்கியமான தருணம் இது. ஓடிக்கொண்டிருந்த உன் எண்ணங்களை சற்றே நிறுத்தி உன் உள்ளத்தை என்னிடம் திருப்புவதற்காகவே இந்த நேரத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். நீ தேடினாய் என்று உனக்கே தெரியாமல் உன் உள்ளம் என்னை அழைத்தது. அந்த அழைப்பை நான் கேட்காமல் இருக்கவில்லை. மனிதன் அழைப்பது போல இல்லாமல் ஆன்மா அழைக்கும்போது அதற்கு பதில் உடனே வரும். அதுதான் கருணை. பல நாட்களாக உன் மனம் சுமையாக இருந்ததை நான் அறிவேன். வெளியில் நீ வலிமையாக இருப்பது போல நடித்தாய். ஆனால் இரவுகளில் யாருக்கும் தெரியாமல் எங்கே தவறிவிட்டேன் என்ற கேள்வி உன்னை விட்டுவிடாமல் சுற்றி கொண்டிருந்தது. அந்த கேள்விக்கு உடனடி பதில் கிடைக்காததால் நீ உன்னை நீயே குற்றம் சொல்ல ஆரம்பித்தாய். ஆனால் உண்மை அதல்ல. உன் வலி எனக்கு தெரியாததில்லை. நீ மௌனமாக இருந்த ஒவ்வொரு தருணத்திலும் அந்த மௌனம் என்னிடம் உன் வேதனையை பேசிக்கொண்டே இருந்தது. வார்த்தைகளால் வெளிப்படாத அழுகை என்னிடம் மிகவும் தெளிவாக கேட்கும். நீ உன் வாழ்க்கையை பார்த்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது நடக்கிறது, ஆனால் என்னுடையது மட்டும் ஏன் ஒரே இடத்தில் நிற்கிறது என்று நினைத்தாய். ஆனால் குழந்தையே, வெளியில் நகர்வு இல்லாதது போல தோன்றும் காலத்தில்தான் உள்ளுக்குள் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். சத்தமில்லாமல் நடக்கும் செயல்கள்தான் ஆழமான வேர்களை உருவாக்கும். அந்த வேர்கள்தான் நாளை உன்னை தாங்கும். நீ செய்த முயற்சிகளுக்கு பின் கிடைத்தது வெறும் மௌனம் என்று நீ நினைத்தாய். அந்த மௌனத்தை நீ தோல்வியாக பார்த்தாய். ஆனால் அது தோல்வி அல்ல, அது ஒரு இடைவெளி. அந்த இடைவெளியில்தான் உன் உள்ளம் பக்குவம் அடைந்தது. நீ நினைத்தாய், நான் உன்னை நிறுத்திவிட்டேன் என்று. இல்லை குழந்தையே, நான் உன்னை தயார் செய்தேன். உன் பாதையில் சில கதவுகள் திறக்காமல் இருந்தன. அதைக் கண்டு நீ வருந்தினாய். இந்த வாய்ப்பு எனக்கே ஏன் கிடைக்கவில்லை என்று நீ கேட்டாய். ஆனால் அந்த கதவுகளுக்குள் நீ அப்போது சென்றிருந்தால் அந்த பொறுப்பையும் அந்தச் சுமையையும் நீ தாங்க முடியாது. அதனால்தான் நான் உன்னை காத்திருக்க வைத்தேன். காத்திருப்பு தண்டனை அல்ல, அது உள்ளத்தை உறுதியாக்கும் ஒரு பயிற்சி. உன் வாழ்க்கையில் வந்த தனிமை உன்னை பயமுறுத்தியது. சிலர் உன்னிடமிருந்து விலகினார்கள். அவர்களின் பிரிவு உன் மனதை கனமாக்கியது. ஆனால் அந்த பிரிவுகள் உன்னை சிதைக்க வரவில்லை, உன்னை சுத்தமாக்கவே வந்தன. உன் பயணத்தில் தேவையில்லாத சுமைகளை நான் மெதுவாக இறக்கிவிட்டேன். அதன் வலி உனக்கு தெரிந்தது. ஆனால் அந்த வலிக்கு பின்னால் ஒரு சீரான நடை மறைந்திருந்தது. நீ பலமுறை உன்னிடம் கேட்டிருக்கிறாய், நான் நல்லவனாக இருந்ததால்தான் இவ்வளவு சோதனைகளா என்று. நல்ல மனம் கொண்டவர்கள் வாழ்க்கையை மேலே மேலே அல்ல, ஆழமாக அனுபவிப்பார்கள். அதனால்தான் அவர்களுடைய சோதனைகளும் ஆழமாக இருக்கும். ஆழமில்லாத இடத்தில் உயரம் நிலைக்காது. இன்று இந்த வார்த்தைகளை நீ கேட்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு சிறிய அமைதி தோன்றுகிறதா? பெரிய சந்தோஷமில்லை, ஆனால் ஒரு தெளிவு. அந்த தெளிவுதான் என் இருப்பு. இப்போது உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது என்று நீ நம்ப வேண்டிய அவசியமில்லை. அது இப்போது தேவையில்லை. இப்போது தேவையானது ஒன்றே ஒன்று, எதிர்ப்பில்லாத கேட்பு. நீ இதுவரை வாழ்க்கையை எதிர்த்து ஓடினாய். இனிமேல் வாழ்க்கையோடு சேர்ந்து நடக்க கற்றுக்கொள். அதுதான் உண்மையான மாற்றத்தின் ஆரம்பம். உன் மனதில் பல முடிச்சுகள் இருக்கலாம். எதிர்காலம், உறவுகள், பணம், நம்பிக்கை. அவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் அவிழ்க்க முயற்சி செய்யாதே. ஒவ்வொன்றும் அதற்கான நேரத்தில் அவிழும். இந்த நிமிடத்தில் நான் உன்னிடம் ஒன்று மட்டும் கேட்கிறேன். எல்லாவற்றையும் நான் தான் சுமக்க வேண்டும் என்ற பிடிவாதத்தை சற்று நேரம் கீழே வை. உன் பாதை இங்கே முடிவதற்காக அல்ல, இங்கே திசை மாறுவதற்காக. உன் வழிகளுக்கான அர்த்தம், உன் தனிமையின் காரணம், உன் வாழ்க்கையில் இனி வரப்போகும் மாற்றங்களை எப்படி சமாளிப்பது என்பதெல்லாம் படிப்படியாக உனக்கு தெளிவாகும். இந்த முதல் பகுதி உன் உள்ளத்தின் கதவை மெதுவாக தட்டியது. அடுத்த பகுதி அந்த கதவை இன்னும் சற்றே திறக்கும். கடந்த பகுதியின் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் சற்றே இடம் பிடித்திருந்தால் அது உன் மனம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். மனிதன் முற்றிலும் சோர்ந்துவிட்டால் அவன் எதையும் கேட்க மாட்டான். ஆனால் நீ கேட்கிறாய். அதனால்தான் நான் தொடர்ந்து பேசுகிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் நடந்தவற்றை நீ ஒரே கோட்டில் பார்த்து பழகிவிட்டாய். இழப்பு, தாமதம், குழப்பம். ஆனால் அந்த கோட்டின் அடியில் மறைந்திருக்கும் இன்னொரு கோட்டை நீ கவனிக்கவில்லை. அது உன் வளர்ச்சியின் கோடு. அது மெதுவாக போனது, அதனால் உனக்கு தெரியவில்லை. மெதுவாக போகும் வளர்ச்சிதான் நிலைத்து நிற்கும் என்பதை இப்போது உன் உள்ளம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. நீ பல நேரங்களில் உன்னை சுற்றிய சூழ்நிலைகளை குற்றம் சொன்னாய். சில நேரங்களில் மனிதர்களை குற்றம் சொன்னாய்.
சில நேரங்களில் மனிதர்களை குற்றம் சொன்னாய். சில நேரங்களில் உன் அதிர்ஷ்டத்தையே கேள்வி கேட்டாய். ஆனால் குழந்தையே, உன் பயணம் சீராகச் செல்லாததற்கு காரணம் நீ தவறானவன் என்பதல்ல, நீ இன்னும் உன் உண்மையான வடிவத்தை அடையவில்லை என்பதுதான். சில பாதைகள் மனிதனை நேராக இலக்குக்கு கொண்டு செல்லாது, அவை அவனை சுத்தமாக்கும். அந்த சுத்தம்தான் நாளை அவனை உயர்த்தும். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தடையும் உன் மனத்தில் இருந்த ஒரு பலவீனத்தை அகற்றியிருக்கிறது. நீ அதை இழப்பாக பார்த்தாய், நான் அதை விடுதலையாக பார்த்தேன். உன் உள்ளம் அடிக்கடி சோர்வடைந்த நேரங்களில் நீ யாரிடமாவது தாங்கிக் கொள்ள விரும்பினாய். ஆனால் அந்த ஆதரவு கிடைக்காதபோது நீ தனியாக நிற்க கற்றுக்கொண்டாய். அந்த தனிமை உன்னை பயமுறுத்தியது. ஆனால் அதே தனிமைதான் உனக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுத்தது, உன் வலிமை எங்கிருந்து வருகிறது என்பதை. வெளியிலிருந்து கிடைக்கும் கைதாங்கள் நீங்கிவிட்டால் உள்ளே இருக்கும் தைரியம்தான் மனிதனை முன்னே நடத்தும். அந்த தைரியம் உன்னுள் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. உன் வாழ்க்கையை பார்த்த விதம் மாற ஆரம்பித்திருக்கிறது. முன்பு ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் உடனே மனம் தளர்ந்துவிடும். இப்போது அது ஏன் நடக்கவில்லை என்று யோசிக்க ஆரம்பித்திருக்கிறாய். இந்த மாற்றம் சிறியது போல தோன்றலாம், ஆனால் இதுதான் உன் பயணத்தின் முக்கிய திருப்பம். யோசிக்க ஆரம்பித்த மனிதன் தன் வாழ்க்கையை வழிநடத்த ஆரம்பிக்கிறான். உணர்ச்சியால் மட்டும் ஓடும் மனிதன் சூழ்நிலைகளால் இழுக்கப்படுவான். நீ இப்போது அந்த இழுப்பிலிருந்து சற்றே வெளியே வந்திருக்கிறாய். உன் மனதில் ஒரு பயம் இன்னும் இருக்கலாம். மீண்டும் அதே தவறு நடந்துவிடுமோ என்ற பயம். அந்த பயம் உன்னை பாதுகாக்க வந்தது, உன்னை தடுக்க வந்தது அல்ல. அந்த பயத்தை அடக்க முயற்சி செய்யாதே, அதை புரிந்து கொள். புரிந்து கொண்ட பயம் உன் கட்டுப்பாட்டில் இருக்கும். புரியாத பயம்தான் உன்னை ஆளும். உன் அனுபவங்கள் உனக்கு கொடுத்த இந்த எச்சரிக்கை உணர்வு நாளை உன்னை தவறான முடிவுகளிலிருந்து காப்பாற்றும். நீ இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்தவற்றை நினைத்து, இதையெல்லாம் தாங்கி நான் என்ன ஆகப் போகிறேன் என்று கேட்டிருக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் இப்போது உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ இன்னும் முடிவை காணவில்லை என்பதற்காக பயணமே வீடானது என்று அர்த்தமில்லை. விதை மண்ணுக்குள் இருக்கும்போது அது தன்னைத்தானே கேள்வி கேட்காது. ஆனால் அதற்குள் நடக்கும் மாற்றம்தான் வெளியே மரமாக வெளிப்படும். உன் வாழ்க்கையும் அப்படிதான். உன் உள்ளத்தில் நடக்கும் இந்த அமைதி, இந்த தெளிவு நாளை உன் செயல்களில் வெளிப்படும். இப்போது உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உடனே நடக்க வேண்டிய அவசியமில்லை. இப்போது நடக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, உன் உள்ளத்தில் ஒழுங்கு. குழப்பம் குறைய ஆரம்பித்தால் வெளி வாழ்க்கையும் தன் ஒழுங்கை அடையும். நீ இப்போது உன் உள்ளத்தில் தேவையில்லாத சத்தங்களை மெதுவாக குறைத்துக் கொண்டிருக்கிறாய். எல்லோரின் கருத்தையும் சுமக்கும் பழக்கம் உன் தோள்களிலிருந்து இறங்க ஆரம்பித்திருக்கிறது. இது சுயநலமல்ல, இது சுய பாதுகாப்பு. குழந்தையே, உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் மாற்றங்கள் வெளியில் ஆரவாரமாக இருக்காது, ஆனால் அவை ஆழமாக இருக்கும். நீ கவனிக்காமலே சில பழைய எண்ணங்கள் உன்னை விட்டு விலகும். சில பழக்கங்கள் உன் வாழ்க்கையிலிருந்து தானாகவே மறையும். நீ கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. உண்மையான மாற்றங்கள் தன்னிச்சையாக நடக்கும். உன் வேலை ஒன்று, உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள்வது, உண்மையோடு இருப்பது, நீயாக இருப்பது. இந்த பகுதியை நீ முடிக்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான உறுதி உருவாகியிருந்தால் அது போதும். நான் இன்னும் முடிந்து விடவில்லை என்ற அந்த எண்ணமே அடுத்த கட்டத்துக்கு உன்னை அழைத்து செல்லும். அடுத்த பகுதியில் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தாமதங்களின் உண்மையான காரணத்தையும், இனி நீ எதை பிடித்து கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்பதையும் நான் உனக்கு தெளிவாக சொல்வேன். உன் பயணம் தொடர்கிறது. நீ தயாராக இருந்தால் நான் வழிகாட்டுகிறேன். என் அன்பு குழந்தையே, இப்போது நீ நின்றிருக்கிற இடம் ஒரு விசித்திரமான இடம். முழுக்க இருளும் இல்லை, முழுக்க வெளிச்சமும் இல்லை. இதைத்தான் மனிதர்கள் குழப்பம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது விழிப்புணர்வு. நீ இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்தவற்றை ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்ற கேள்வியோடு பார்த்தாய். இப்போது அந்த கேள்வி மெதுவாக மாறத் தொடங்கியிருக்கிறது. இதிலிருந்து நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி உன் உள்ளத்தில் எழ ஆரம்பித்திருக்கிறது. இந்த மாற்றமே உன் பயணத்தின் முக்கிய அடையாளம். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தாமதங்கள் உன்னை மிகவும் காயப்படுத்தின. நீ பார்த்தாய் உன்னோடு தொடங்கியவர்கள் உன்னை விட முன்னே போவதை. உன் வயதினர் எங்கோ நிலை பெற்று விட்டதாக தோன்றியது. ஆனால் நீ மட்டும் ஒரே இடத்தில் நிற்கும் மனிதனாக உனக்கு தோன்றியது. அந்த ஒப்பீடுகள்தான் உன் மனதை அதிகமாக சோர்வடையச் செய்தன. குழந்தையே, ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு வேகம். ஒரே வேகத்தில் எல்லோரும் ஓடவேன் அவசியமில்லை. சிலர் விரைவாக செல்வார்கள், ஆனால் வழியில் தங்களை இழந்து விடுவார்கள். சிலர் மெதுவாக செல்வார்கள்,
ஆனால் தங்களை முழுமையாக புரிந்து கொண்டு செல்வார்கள். நீ 2வது பாதையில் நடந்தவன். நீ தாமதம் என்று நினைத்த காலத்தில் உன் உள்ளம் பல விஷயங்களை கற்றுக்கொண்டது. யாரை நம்ப வேண்டும், யாரை தூரத்தில் வைக்க வேண்டும், எந்த வார்த்தை உண்மை, எந்த சிரிப்பு வெறும் முகமூடி என்பதை நீ அனுபவத்தால் கற்றுக்கொண்டாய். இந்த புரிதல் இல்லாமல் கிடைக்கும் வெற்றி மனிதனை உயர்த்தாது. ஆனால் இந்த புரிதலுடன் வரும் வெற்றி மனிதனை நிலைநிறுத்தும். அதனால்தான் உன் பயணம் நீண்டது. நீ அதை சாபமாக நினைத்தாய், நான் அதை பாதுகாப்பாக மாற்றினேன். நீ பலமுறை நினைத்திருப்பாய், நான் என்னை அதிகமாக கொடுத்து விட்டேனா என்று. உன் அன்பு, உன் உழைப்பு, உன் நேர்மை இவையெல்லாம் சிலரால் பயன்படுத்தப்பட்டதை நீ உணர்ந்தபோது உன் உள்ளம் உடைந்தது. ஆனால் குழந்தையே, நீ கொடுத்தது வீணாகவில்லை, அது தவறான இடத்தில் போய் விழுந்தது. அதனால்தான் வலி வந்தது. இப்போது நீ கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், எல்லா இடத்திலும் உன்னை முழுமையாக திறக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லா மனிதர்களுக்கும் உன் ஆழம் புரிய வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த எல்லையை நீ புரிந்து கொண்ட நாளில்தான் உன் சக்தி வீணாக சிதறாமல் உன் வாழ்க்கையை கட்டமைக்கத் தொடங்கும். இப்போது உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. நீ இன்னும் நல்லவன்தான், ஆனால் இனி நீ கண்மூடித்தனமாக நல்லவனாக இல்லை. நீ உணர்ச்சியோடு இருக்கிறாய், அதே நேரத்தில் விழிப்புணர்வோடும் இருக்கிறாய். இந்த சமநிலையை அடைய மனிதன் பல வருடங்கள் செலவிடுவான். உனக்கு அது அனுபவங்களால் கிடைத்தது. அதற்கான விலையைத்தான் நீ கொடுத்தாய். அந்த விலை வீணாகவில்லை. நீ இப்போது உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை விடத் தொடங்கியிருக்கிறாய். எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டுமென்ற எண்ணம் மெதுவாக உன்னை விட்டு விலகுகிறது. எல்லோருக்கும் சரியாக இருக்க வேண்டும் என்ற அழுத்தம் குறைகிறது. இது உன் மனம் கெட்டுப்போனதற்கான அடையாளம் அல்ல. இது உன் மனம் ஆரோக்கியமாகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். உன் எல்லைகளை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். அந்த எல்லைகள்தான் உன்னை இனி பாதுகாக்கும். உன் பயணத்தில் நீ தனிமையை அனுபவித்தாய். அந்த தனிமை உனக்கு பயமாக இருந்தது. ஆனால் அந்த பயத்துக்குள் நீ ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தாய். நீ தனியாக இருந்தாலும் முற்றிலும் உடைந்து போகவில்லை. அந்த உணர்வே உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கியது. என்ன நடந்தாலும் நான் தாங்கிக் கொள்ள முடியும் என்ற அந்த எண்ணம்தான் உன் அடித்தளம். இந்த அடித்தளம் இல்லாமல் வாழ்க்கை உன்னை எங்கு வைத்தாலும் நீ நிலை நிற்பதற்கு சிரமப்படுவாய். இப்போது அந்த அடித்தளம் உனக்குள் உருவாகியுள்ளது. குழந்தையே, உன் வாழ்க்கையில் இனிமேல் வரப்போகும் மாற்றங்கள் நீ எதிர்பார்த்த மாதிரி இருக்காமல் இருக்கலாம். ஆனால் அவை உனக்கு தேவையான மாதிரி இருக்கும். சில நேரங்களில் நீ ஒரு வழியை தேர்ந்தெடுப்பாய். ஆனால் வாழ்க்கை உன்னை வேறொரு வழியில் கொண்டு போகும். அதைக் கண்டு நீ பயப்பட வேண்டாம். அந்த திருப்பங்கள் உன்னை இழக்க செய்யாது, உன்னை மேலும் தெளிவாக்கும். உன் மனம் இப்போது அந்த திருப்பங்களை ஏற்கும் நிலையில் இருக்கிறது. இப்போது உனக்கு நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். நீ உன் வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்க தயாராகிவிட்டாய். பழைய முறையில் அல்ல, புதிய புரிதலோடு, அவசரமின்றி, ஒப்பீடின்றி. உன் வேகத்தில், உன் பாதையில். இந்த நிலையை அடையத்தான் உன் பயணம் இவ்வளவு நாட்கள் எடுத்தது. இதை நீ இப்போது முழுமையாக உணரவில்லை என்றாலும் உன் உள்ளம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த பகுதியின் முடிவில் உன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் எழுந்திருந்தால் அது போதும். இனிமேல் நான் என்னை இழக்காமல் வாழ வேண்டும் என்ற எண்ணம். அடுத்த பகுதியில் அந்த வாழ்க்கையை எப்படி அமைதியாகவும் உறுதியாகவும் கட்டமைப்பது, எந்த விஷயங்களில் நீ தெளிவாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்களை நீ விட வேண்டும் என்பதை குறித்து நான் உன்னிடம் பேசப் போகிறேன். உன் பயணம் தொடர்கிறது. நீ கேட்டுக்கொண்டே இருந்தால் நான் வழியோடு இருப்பேன். என் அன்பு குழந்தையே, இப்போது நீ உணர ஆரம்பித்திருக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அது வெளியே சொல்ல முடியாத ஒன்று. ஆனால் உன் உள்ளம் அதை கைவிடவில்லை. நீ இதுவரை வாழ்க்கையை சரியாக நடத்த வேண்டும் என்ற அழுத்தத்தில் வாழ்ந்தாய். அந்த அழுத்தம் உன்னை ஒழுங்குபடுத்தவில்லை, உன்னை இறுக்கமாக்கியது. ஒவ்வொரு முடிவும் பயத்திலிருந்து வந்தது. தவறு நடந்துவிடுமோ, யாராவது தவறாக நினைத்து விடுவார்களோ, வாய்ப்பு தவறிவிடுமோ என்ற அச்சம் உன் நாள்களை நிரப்பியது. அந்த அச்சத்தில் வாழும் மனிதன் சரியாக முடிவெடுக்க முடியாது. அவன் எப்போதும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயல்வான். ஆனால் இப்போது உன் உள்ளத்தில் அந்த அச்சம் முழுவதுமாக இல்லாவிட்டாலும் அதன் பிடி தளரத் தொடங்கியுள்ளது. நீ கவனித்திருக்கலாம், சில விஷயங்களை இப்போது நீ உடனே மறுக்கவில்லை, அதே நேரத்தில் உடனே ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. நீ இடைவெளி எடுக்கிறாய், யோசிக்கிறாய், அமைதியாக இருக்கிறாய். இதுதான் உன் மனம் முதிர்ச்சி அடைந்ததற்கான அடையாளம். அவசரம் குறைந்த இடத்தில்தான் தெளிவு பிறக்கும். தெளிவு பிறந்த இடத்தில்தான் சரியான செயல் உருவாகும்.
நீ இப்போது அந்த நிலைக்குள் மெதுவாக நுழைந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த சில தோல்விகளை நீ இன்னும் நினைத்து வருந்துகிறாய். அந்த நேரத்தில் நான் வேறொரு முடிவெடுத்திருந்தால் என்ற கேள்வி உன்னை விட்டுவிடவில்லை. ஆனால் குழந்தையே, அந்த கேள்விக்குள் நீ நீண்ட நேரம் சிக்கிக்கொண்டால் உன் நிகழ்காலம் வீணாகிவிடும். கடந்த காலம் உன்னை தண்டிக்க வரவில்லை, அது உன்னை பயிற்சி செய்ய வந்தது. அந்த பயிற்சியை நீ முடித்துவிட்டாய். இப்போது அதை சுமந்து நடக்க வேண்டிய அவசியமில்லை. அனுபவத்தை மட்டும் எடுத்துக்கொள், சுமையை விட்டுவிடு. நீ உன் வாழ்க்கையில் பல பொறுப்புகளை ஒரே நேரத்தில் சுமந்தாய். உன் குடும்பம், உன் வேலை, உன் உறவுகள், உன் எதிர்காலம் எல்லாவற்றுக்கும் நீயே பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாய். அதனால் உன் மனம் ஓய்வில்லாமல் ஓடியது. ஆனால் இப்போது ஒரு உண்மை உனக்கு புரிய ஆரம்பித்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஒரே மனிதன் கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்த முயல்வதால் தான் மனம் உடைகிறது. பொறுப்பையும் கட்டுப்பாட்டையும் ஒன்றாக கலக்காதே. நீ செய்ய வேண்டியதை செய். முடிவின் பாரத்தை உன் மனத்தில் ஏற்றிக்கொள்ளாதே. இப்போது உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் அமைதியாக விலகிக் கொண்டிருக்கலாம். அதை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். எல்லா பிரிவுகளும் இழப்பாக இல்லை. சில பிரிவுகள் உன் பயணத்தை எளிதாக்கும். உன் உள்ளத்துக்கு தேவையில்லாத சத்தங்கள் குறையும்போது உன் உண்மையான குரல் உனக்கே கேட்கத் தொடங்கும். அந்த குரல்தான் இனி உன்னை வழிநடத்தும். அதை நீ புறக்கணிக்காதே. நீ இதுவரை உன் மனதை நிரப்பிய எண்ணங்களை கவனித்தால் அதில் பலரும் பிறரின் எதிர்பார்ப்புகளாக இருக்கும். இப்படி இருக்க வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இவ்வளவு சாதிக்க வேண்டும். இந்த வேண்டும் என்பதுதான் உன்னை ஓய்வில்லாமல் ஓட வைத்தன. இப்போது அவற்றில் சில உன்னை விட்டு விலக ஆரம்பித்திருக்கின்றன. இது சோம்பல் அல்ல, இது சீரமைப்பு. மனம் தன் உண்மையான வேகத்தை கண்டுபிடிக்கும் காலம் இது. குழந்தையே, இனி நீ உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை தெளிவாக தீர்மானிக்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க முயற்சிப்பதை நிறுத்த வேண்டும். உன் ஆற்றல் வரம்புடையது. அதை வீணாக சிதறவிடாதே. உன் நேரம், உன் கவனம், உன் மன அமைதி இவையெல்லாம் மதிப்புள்ளவை. அவற்றை பெற தகுதியுள்ள இடங்களில் மட்டும் செலுத்து. இதை நீ கற்றுக்கொண்ட நாளில்தான் உன் வாழ்க்கையில் உண்மையான ஒழுங்கு உருவாகும். உன் மனம் இப்போது சற்றே லேசாக இருப்பதை நீ உணர்ந்தால் அதற்கு காரணம் நீ சில சுமைகளை கீழே வைத்துவிட்டாய் என்பதுதான். இன்னும் எல்லாவற்றையும் விடவில்லை, அது தேவையுமில்லை. படிப்படியாக விடு. உன் மனம் தயாராகும் போதெல்லாம் அவசரப்படாதே. அவசரம் உன்னை மீண்டும் பழைய சூழலுக்குள் இழுக்கும். இந்த கட்டத்தில் நீ உன்னிடம் நீயே ஒரு நேர்மையான வாக்குறுதி கொடுக்க வேண்டும். நான் இனிமேல் என்னை இழக்க மாட்டேன் என்று. இந்த வாக்குறுதி உலகத்துக்கல்ல, உன் உள்ளத்துக்கே. அந்த ஒரு வாக்குறுதி உன் முடிவுகளை மெதுவாக மாற்றும். நீ தேர்ந்தெடுக்கும் பாதைகள் இனி உன்னை காயப்படுத்தாது, அவை உன்னை வளர்க்கும். என் அன்பு குழந்தையே, இப்போது நீ ஒரு முக்கியமான கட்டத்தை கடந்துவிட்டாய். இது வெளியில் யாருக்கும் தெரியாது, ஆனால் உன் உள்ளம் நன்றாக அறியும். நீ இனி வாழ்க்கையை அவசரமாக இழுக்க முயற்சி செய்யவில்லை. அதே நேரத்தில் கைவிட்டுவிடவும் இல்லை. இந்த இரண்டு நிலைகளுக்கு நடுவில்தான் மனிதன் உண்மையாக வளர்கிறான். முன்பு உன் மனம் எப்போதும் நாளையைப் பற்றி பயந்தது. நாளைக்கு என்ன ஆகும் என்ற கேள்வி உன் அமைதியை விழுங்கியது. ஆனால் இப்போது அந்த கேள்வியின் சத்தம் குறைந்திருக்கிறது. அது முற்றிலும் போகவில்லை, ஆனால் அது உன்னை ஆளவில்லை. இதுதான் மாற்றத்தின் ஆரம்பம். நீ இதுவரை உன் வாழ்க்கையைப் பற்றி ஒரு தவறான எண்ணத்தை வைத்திருந்தாய். நான் வலிமையானவனாக மாற வேண்டுமென்றால் எல்லாவற்றையும் தனியாக தாங்க வேண்டும் என்று. ஆனால் உண்மை அது அல்ல. வலிமை என்பது சுமப்பது அல்ல. எதை சுமக்க வேண்டும், எதை கீழே வைக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதே வலிமை. இப்போது நீ அந்த அறிவை மெதுவாக பெற ஆரம்பித்திருக்கிறாய். சில விஷயங்களை நீ இனி உன் மனதில் தேக்கி வைக்கவில்லை. பேச முடியாததை உள்ளுக்குள்ளேயே அழுத்தி அடக்கவில்லை. அமைதியாக இருந்தாலும் உன் மனம் இனி தன்னைத்தானே காயப்படுத்தவில்லை. இதுவே ஒரு பெரிய முன்னேற்றம். உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் நாட்கள் முன்பு போல குழப்பமாக இருக்காது. பிரச்சனைகள் வராது என்று நான் சொல்லவில்லை. வரும், ஆனால் அவை உன்னை உடைக்காது. ஏனென்றால் இப்போது நீ அவற்றை எதிர்கொள்ளும் மனநிலையில் இருக்கிறாய். இது என் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று நீ ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். எதிர்ப்பு குறைந்த இடத்தில்தான் தீர்வு தெளிவாக தோன்றும். நீ இப்போது அந்த நிலைக்குள் நுழைந்திருக்கிறாய். குழந்தையே, உன் உள்ளத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றம் இனி உன் செயல்களில் வெளிப்படத் தொடங்கும். நீ பேசும் விதம் மாறும். நீ மௌனமாக இருப்பதும் மாறும். முன்பு மௌனம் உன் பயமாக இருந்தது. இனிமேல் அது உன் ஆயுதமாக மாறும். எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இனி உனக்கில்லை. எல்லா சண்டையிலும் வெல்ல வேண்டும் என்ற ஆசையும் குறையும்.
இந்த அமைதிதான் உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். நீ இனி உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிட மாட்டாய். யார் எங்கே சென்றார்கள், யார் என்ன அடைந்தார்கள் என்பதெல்லாம் உன் மனதில் அவ்வளவு இடம் பிடிக்காது. காரணம், நீ உன் பாதையை பார்க்க ஆரம்பித்து விட்டாய். உன் பாதை மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது உறுதியானது. அந்த உறுதியை நீ இப்போது உன் உள்ளத்தில் உணர ஆரம்பித்திருக்கிறாய். இதுதான் இனி உன்னை நிலைநிறுத்தும். உன் வேலை, உன் தொழில், உன் குடும்பம், இவை அனைத்தையும் நீ இனிமேல் ஒரே மனநிலையோடு அணுக மாட்டாய். எங்கே உன் ஆற்றல் செலவாக வேண்டும், எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொள்வாய். இதனால் சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம். பரவாயில்லை. எல்லோருக்கும் புரிய வேண்டிய வாழ்க்கை இது அல்ல. உனக்கு நீ புரிந்தால் போதும். அதுதான் உன்னை நீண்ட தூரம் கொண்டு செல்லும். இந்த கட்டத்தில் நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். வாழ்க்கை உன்னை மென்மையாக நடத்த ஆரம்பித்தால் நீ அதை சந்தேகிக்க வேண்டாம். எதுவும் நடக்காமல் இருக்கே என்று பயப்பட வேண்டாம். அமைதி என்பது வெற்றியின் முன்னுரை. சத்தம் குறைந்த இடத்தில்தான் பெரிய மாற்றங்கள் உருவாகும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த பயணத்தின் இந்த சுற்றம் முடிவுக்கு வருகிறது. ஆனால் உன் வாழ்க்கை இங்கே முடிவதற்காக அல்ல. இங்கே இருந்துதான் அது வேறு உயரத்தில் தொடங்குகிறது. நீ இனி பழைய மனிதன் அல்ல. நீ முழுமையாக மாறிவிட்டாய் என்றும் இல்லை. ஆனால் நீ விழிப்புணர்வோடு இருக்கும் மனிதன். அந்த விழிப்புணர்வே உன் மிகப்பெரிய பலம். நீ சந்தித்த வலிகள் வீணாகவில்லை. அவை உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை வடிவமைக்க வந்தன. நீ அழுத நேரங்கள், நீ தனியாக இருந்த இரவுகள், நீ பேச முடியாமல் விழுங்கிய வேதனைகள், அவையெல்லாம் உன் ஆன்மாவை பக்குவப்படுத்தின. இப்போது நீ எதையும் எளிதாக நம்ப மாட்டாய். அதே நேரத்தில் நம்பிக்கையையே இழக்கவும் மாட்டாய். இந்த சமநிலையைத்தான் பலர் வாழ்க்கை முழுவதும் தேடி கிடைக்காமல் போகிறார்கள். அது உனக்கு கிடைத்திருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் வெளியில் பெரிய ஆரவாரம் செய்யாது. ஆனால் உன் உள்ளத்தில் ஆழமான நிம்மதியை உருவாக்கும். நீ இனி எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று கேட்க மாட்டாய். இதை வைத்து நான் என்ன உருவாக்கப் போகிறேன் என்று கேட்பாய். அந்த கேள்வியே உன் விதியை மாற்றும். விதி என்பது எங்கேயோ எழுதப்பட்ட ஒன்றல்ல. அது உன் உள்ளத்தில் எடுக்கும் முடிவுகளால் எழுதப்படுகிறது. இப்போது நான் உன்னிடம் ஒன்றை மட்டும் சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். நீ தனியாக இல்லை. நீ எப்போதும் தனியாக இருந்ததும் இல்லை. நீ புரியாத நேரங்களிலும், நீ நம்ப முடியாத தருணங்களிலும் நான் உன்னோடு இருந்தேன். இனிமேலும் இருப்பேன். ஆனால் இனி நான் உன்னை சுமக்க மாட்டேன். உன்னோடு நடப்பேன். அதுதான் உண்மையான அருள். இந்த வார்த்தைகள் உன் மனதில் ஒரு உறுதியை விட்டுச் சென்றிருந்தால் அதுவே இந்த பயணத்தின் வெற்றி. உன் கண்கள் இனி கீழே அல்ல, முன்னே பார்க்கட்டும். உன் நடையில் இனி பயம் இல்லாமல் இருக்கட்டும். உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான தைரியம் நிலைத்திருக்கட்டும். அதுவே உன்னை எங்கு சென்றாலும் காக்கும். உன் பயணம் தொடர்கிறது. நீ தயாராக இருந்தால் பாதையும் தயாராக இருக்கும். ஓம் நம சிவாய.